சார் என்ன எப்படியாவது காப்பாத்திடுங்க சார், இல்லன்னா அந்த சந்திரபாசன் அடிச்சே கொன்னுடுவான். நேத்து ஒரு அடி அடிச்சான், அப்பா நிக்க கூட முடியல தெரியுமா? ஐயோ தேய்ச்சி தேய்ச்சி தழும்ப அழைச்சுடாதடா. டாக்டர் சர்டிபிகேட் வாங்க வேணாமோ, அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கவலையே படாத. உன்னை வெளியே கொண்டு வரது மட்டும் இல்ல, உன்னை டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொல்லி அவனையே உள்ள வச்சிடறேன். வாங்க வக்கீல் சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் போய் பேச ஆரம்பிச்சிட்டா? ஆமா போய். என்னைக்கு அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அப்பவே ஐபிஎஸ்க்கும் அட்வொகேட்டுக்கு ஆகாதுன்னு ஆகி போயிட்டு. சார், நீங்க ஒரு கிரிமினல் லாயர். உங்களுடைய வாத திறமையினால ஜெயில இருக்க வேண்டியவெல்லாம் சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கான். தூக்கல தொங்க வேண்டியவெல்லாம் பெரிய மனுஷனா நடமாடிட்டு இருக்கான். தயவு செய்து இந்த கேஸ்ல நீங்க ஆஜராக வேண்டாம் பிளீஸ். வக்கீல் சொல்லியே விட்டு சொல்லல. சரி விட்டுறேன். எனக்கு ஒரு மந்திரி போஸ்ட் வாங்கி தாங்கோ. முடியாதா? அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்டாவது வாங்கி தாங்கோ. கடைசிக்கு ஒரு வாரிய தலைவர் போஸ்டாவது வாங்கி தாங்கோ. ஏ சீக்கிரமா சம்பாதிச்சு செட்டில் ஆகத்தானே. ஏன் சார், உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? ஏன் நீங்க எல்லாம் சும்மா வேலை செய்யறா? 1ஆம் தேதி ஆனா ரெவன்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு எல்லாரும் சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா? எனக்கு பணம் தான் முக்கியம். ஒரு கேஸுக்கு 2 லட்சம் ரூபாய் ரேட். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நம்பி வர்ற கட்சிக்காரருக்கு நான் நேர்மையா இருக்கணும். அதுதான் என்னுடைய தொழில் தர்மம். இதை வாருங்கோ. நீங்க சட்டத்தையும் சன்மார்க்கத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்றேன். சன்மார்க்கப்படி பார்த்தாலும் சட்டப்படி பார்த்தாலும் தேசிகனுடைய மகன் ஒரு கொலைகாரன். அவன் தூக்குல தொங்கணும். அத ஜட்ஜுவாள் சொல்லணும். சொல்ல வைப்பேன். சொல்ல விட மாட்டேன். சொல்லிட்டாருன்னா இந்த வக்கீல் தொழிலே வேண்டாம்னு கருப்பு கோட்டை கழட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் இந்த காக்கி சட்டையை கழட்டி போட்டு என்னுடைய வேலையை உணர்ச்சி வசப்பட்டு வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு போல் இருக்கே. இதை வாருங்கோ. தோள்பட்டையில் இருக்கிற ஸ்டார் இறங்கிட்டுனா கான்ஸ்டபிள் கூட சொல்லிட்டு அடிக்க மாட்டான். நானாவது பொய் பேசி பொழைச்சுக்குவேன். நீங்க சத்தியம் பேசி சமாதி ஆயிடுவேன். வேணா கழட்டி லாண்டரியில போடுங்க. ஸ்டாரை கழட்டிட்டு போடுங்க. பொண்டாட்டி சொர்க்கத்துல சுகமாத்தான் இருக்கா. ராத்திரி கனவுல வந்தா நான் இங்க தனியா தான் இருக்கேன், என் புருஷனை அனுப்பி வைன்னு கெஞ்சனா. சரி சலீமானார்களே அமராவதி அம்பியாவதி சேர்ந்து தானே போனாங்க, நீ மட்டும் ஏன் ஊருக்கு ஊருக்குன்னு அழுதுகிட்டு இருக்க, நீயும் போய் சேர். அப்புறம் கோர்ட்டுக்கு வருவேன், கண்ணால பார்த்தேன் காதால கேட்டுன்னு சாட்சி சொல்லுவேன். கோர்ட்டு மூடுங்கடா. ஏமா எரும மாட்டுல வராம திருவாடுதுறை தேசிகனா வந்திருக்கேன். ராம் நாம் சத்ய ஹை. யுவர் ஆனர், மார்ச் மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை எஸ்ஆர் காலேஜில் லைப்ரரியில் நடந்த கொடுமை பயங்கரமானது. நம் நீதிபதி அவர்களே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஜோடனையோ பொய் சாட்சியோ ஏதும் இல்லை. சொல்ல போனா எனக்கே லஞ்சம் கொடுக்க வந்தாங்க, மிரட்டினாங்க, பயமுறுத்தினாங்க, இன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா என் பதவியை பத்தியோ உயிரை பத்தியோ கவலைப்படாம தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒரே குறிக்கோள் கொலைகார மதன் தண்டிக்கப்படணும், அதுவும் கடுமையா தண்டிக்கப்படணும். அப்பதான் காவல்துறையின் மேலேயும் நீதித்துறையின் மேலேயும் சட்டத்தின் மேலேயும் மாணவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். இல்லைன்னா அவங்க வன்முறையை நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு சாதாரண கற்பழிப்பும் அல்ல, சாதாரண கொலையும் அல்ல. மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்படின்னா இது ஸ்பெஷல் கற்பழிப்பு, ஸ்பெஷல் கொலைங்கிறா? எஸ், டெஃபினெட்லி. தோசையில தான் ஸ்பெஷல் தோசை, சாதா தோசைப்பா. கற்பழிப்புல கூடவா? இவர் ஆர்டர் இப்படியே போயிட்டு இருந்தா இவர் இந்த கோட்டையே ஒரு உடுவி ஹோட்டல் ஆக்கிடுவார். மிஸ்டர் கேகே, இனிமே என்ன யாரும் புதுசா குழப்ப முடியாது. ஏன் பிபி ஏற்கனவே உங்களை குழப்பிட்டாரா? ஆஃப் கோர்ஸ். நோ 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 மிஸ்டர் பிபி, நீங்க சாட்சிகளை விசாரிங்க. வணக்கம் சார். இந்த கேஸ பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? விவரமா விளக்கமா கோட்டார்கிட்ட சொல்லு. உண்மையை சொல்லுடா, உன்னை உயிரோட விட்டல சொல்லுடா. மிஸ்டர் மதர், இவங்கெல்லாம் உங்க மேல சொல்ற குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? அடிச்சு கொண்டு சத்தியமா செய்ய மாட்டேன் சார், சத்தியமா. மிஸ்டர் கேகே, உங்க கட்சிக்காரரே அவர் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? போலீஸ்காரன் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நல்லா அடிச்சு கொடுமைப்படுத்திட்டேன். போலீஸ்காரன் உன்னை அடிச்சதுனால பயத்துல நீ போய் சொல்ற, அப்படித்தானே? இல்ல இல்ல இல்ல. அப்ப மண்டையில இந்த காய, கையில இந்த அடி, இதெல்லாம் எப்படி ஏற்படுது? போலீஸ்காரன் அடிச்சது தானே?
அது வந்து இந்த ஏசிபி அடிச்சதானே? இல்ல இல்ல. பின்ன எப்படி ஏற்படுதோ? லாக்அப்ல இருக்கும்போது பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன். யுவர் ஆனர், வேற என்ன வேண்டும்? The accused himself has admitted the offense. அவரே குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே சட்டத்தின் கீழ் அவருக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன ரொம்ப அவசரப்படுறீங்களே? ஹோட்டல்ல போய் சாதா தேசம் கேட்டாலே சித்த புருங்கரன். நீங்க கேஸையே ஸ்பெஷல் கேஸ்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவசரப்படலாமோ? ஐயா விசாரிக்க வேண்டிய சாட்சி ஒண்ணு இருக்கு, அதை விசாரிச்சுட்டு அவர் நன்னா தீர்வு சொல்லுவார். நீங்க போய் உட்காருங்க. ஜெயலட்சுமி, జడ్జి గారు என்ன காப்பாத்தండి. నేను யாரும் இல்லாத அனாதண்டி. நீங்க என்ன காப்பாத்தலைன்னா నేను செத்து போய்டும். இதோ பாருமா, அப்படிலாம் பண்ணி கூடாதுமா. நான் இருக்கம்மா, அழாதம்மா. அம்மா ஜெயலட்சுமி அழாதே, கண்ணை தொடச்சுக்கோ. ஜட்ஜியாவை நல்லா பாரு. அவளை பெத்தது ஒரு பொண்ணு, அவ கல்யாணம் பண்ணிட்டது ஒரு பொண்ணு, அவ பெத்துக்கிட்டது ஒரு பொண்ணு. பொண்ணுங்கனாலே அவருக்கு சாப்பிட்டு கார்னர். நீ எதா இருந்தாலும் தைரியமா அவர்கிட்ட சொல்லலாம். அவர் உனக்கு தோப்பனார் மாதிரி. தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணசாமி. அம்மா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த படுபாவி யாரும்மா? இந்த மதன் தான் ஜட்ஜி గారు. இவரா? என்னம்மா சொல்றேன்? తిరుపతిలో లడ్డుக்காக నేను క్యూలో నిன்னுட்டு இருந்தேன்டி. ఇవరు మెల్లగా ఎం పిన్నాడి వచ్చి వరసనారండి. ఏంటయ్యాని కేటதுக்கு జ్వరం వచ్చిందని చెప్పారు. அதுக்கப்புறம் డాక్టర్ చూడని చెప్పానండి. ఈ వ్యాధికి நீயே டாக்டர்னு చెప్పారు. அப்படியே క్యూல போயிட்டு இருந்தவங்க கையில லட்டு கிடைக்கிறதுக்குள்ள நாங்க ఇద్దరు లవర్స్ అయిటం జడ్జి గారు. அப்புறமா மாசம் 4 தடவை ஹைதராபாத் சனிக்கிழமை வஸ்தாரண்டி. வரும்போதெல்லாம் அவருக்கு ஜுரம் வந்துருண்டி. அத నేను தான் சரி பண்ணுவேன். இந்த மாதிரி கடைசி தடவை వచ్చారండి. అప్పుడు నేను நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன்டி. அதுக்கு திடீர்னு இந்த செக் எடுத்து நீட்டாரண்டி. ஏட்டையா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா செக் நீட்டேன்னு கேட்டேன்டி. அதுக்கு திரும்பவும் போய் லட்டுக்காக கியூல நில்ல, எவனாவது வந்து ஒரு சுவா அவனே கல்யாணம் பண்ணிக்கான்னு చెప్పారండి. இது நியாயமா? உங்க பொண்ணா இருந்தா మీరు ఏమి చేస్తారు? எல்லாம் சரிம்மா. அவர் கடைசியா எப்பமா ஹைதராபாத்துக்கு வந்தாரு? మార్చి మాసం 10వ తేదీ శనికిழமை కాలేలో వచ్చారండి. అనికి ఫుల్ లిబర్టీ హోటల్లో 33వ నంబర్ రూమ్ లో அவர் జ్వరంని చెప్పారండి. నేను జ్వరத்தை போக்கிட்டே இருந்தேன்டி. அன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்டே లేదు నాకు. எப்பமா திரும்பி போனாரு? ఈ చెక్ கையில கொடுத்துட்டு 11వ తేదీ நைட் என்ன விட்டு போயிட்டாருండి. யுவர் ஆனர், ஜெயலட்சுமி தான் இந்த கேஸ்லயே முக்கியமான சாட்சி. மிஸ்டர் மதன் மார்ச் மாசம் 10ஆம் தேதி விடிய காலையிலேயே மார்னிங் ஃபிளைட்ல ஹைதராபாத்துக்கு மெட்ராஸ்ல இருந்து போயிருக்கார். இதுதான் ஃபிளைட் டிக்கெட், உள்ள போர்டிங் கார்டு வச்சிருக்கேன். இவாளும் ஹோட்டல்ல 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் தங்கி இருக்கா. இதுதான் ஹோட்டல் பில்லு. 11ஆம் தேதி நைட்டு தான் ஹைதராபாத்ல இருந்து மெட்ராஸுக்கு ஃபிளைட்ல வந்திருக்கார். அந்த ஃபிளைட் டிக்கெட் இதுலயும் போர்டிங் கார்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மார்ச் 10ஆம் தேதி சாயங்காலம் மெட்ராஸ்ல மதன் எப்படி இருந்திருக்க முடியும்? இந்த கொலை எப்படி பண்ணியிருக்க முடியும்? ஆகவே என் கட்சிக்காரர் நிரபராதி. இந்த கேஸை தீர விசாரித்ததில் ஹைதராபாத்தில் இருந்த மதன் அதே நாளில் எப்படி சென்னையில் ஒரு கொலையை செய்திருக்க முடியும்? ஆகவே சந்தேகத்தின் பலனை மதனுக்கு சாதகமாக அளித்து அவர் குற்றவாளி இல்லை என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. திருவாடுதுறை தேசிகா வெடிகுண்டு வச்சது யாருன்னு பாக்குறியா? நான் தான் சிவா. உன் மகனை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம். கோர்ட் தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம். ஆனா எங்க தண்டனையில இருந்து காப்பாத்தவே முடியாது. கண்டிப்பா காப்பாத்த முடியாது. நான் கொடுக்க போற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் உன் மகனுக்கு நீயே சங்கூத போற. உன் பிள்ளைக்கு நீயே கொள்ளி வைக்க போற.